பிரகாசம் வாட்டர் பாயிண்ட் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி பிரைவேட் லிமிடெட் ஒன் ஆஃப் த டைரக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நம்ம ஒரு நாளைக்கு 2000 லிட்டரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டெஃப் மிஷின்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டரு ரா வாட்டர் டேங்க் பார்க்குறோம். இதிலிருந்து நம்ம ரா வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் 1 HP சமுத்திராவில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆட்டோ ஃபில்டர். ஒன்று வந்து சாண்ட் ஃபில்டர், இன்னொன்று வந்து கார்பன் ஃபில்டர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம எஸ்எஸ்ல 2 மெம்பரேன் ஹவுசிங் யூஸ் பண்ணி 500 லிட்டர்ஸ் நம்ம வந்து ட்ரீட்டட் வாட்டரும் 500 லிட்டர்ஸ் வந்து வேஸ்ட் வாட்டரும் கன்சியூம் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நாங்கள் பண்ணியிருக்கோம். இனிஷியேட்டிவ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சமுத்திராவில் 2-11 பம்ப்ஸ் வந்து ஹை ப்ரெஷர் பம்ப் வெர்டிக்கல் மல்டி ஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம 500 லிட்டரு ஆர்ஓ வாட்டர் வந்து டைரெக்டாக நம்ம ஒரு 1000 லிட்டர் ஐபிசி டேங்க்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த 1000 லிட்டர் ஐபிசி ஸ்டோரில் பண்ணியிருக்கோம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம பிளான் வச்சுருக்கோம். இதிலிருந்து நம்ம வந்து டிஎம் பண்ண போகிறோம். டிஎம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் பண்ணுறோம். 3 பெட்டு இதில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்டையன் பெட்டு, அதுக்கப்புறம் ஆனையன் மிக்சர் பெட் 3 யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃபுல் ஸ்கிட்டோட கொடுத்துருக்கோம். இன்னொன்று ஒவ்வொன்றிலையும் வரக்கூடிய டிடிஎஸை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டிடி சென்சார் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃபில்டரோட நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளோ வருதுன்னு பார்த்துக்கிறதுக்கு ஃப்ளோ மீட்டர் இருக்குது. இதில் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு பார்த்துக்கிறதுக்கு ப்ரெஷர் கேஜ் கொடுத்து காம்பேக்டாக கொடுத்துருக்கோம். இந்த யூனிட் நீங்கள் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிற மாதிரி டைப்பில் இருக்கும். இது வந்து பேக் ஹவுஸ் வந்து நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 40,000 லிட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். 40,000 லிட்டருக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஜிடேட்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். அஜிடேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜில் நம்ம இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் 1 HP. இதோட ராடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விங் டைப்பில் கொடுத்துருக்கோம். 3 இதில் ஏரோ விங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அஜிடேட்டர் கொடுத்துருக்கோம். 1400 RPM கொடுத்துருக்கோம் 1000 லிட்டர்ஸில் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து டெஃப் வாட்டர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிரும். ஸோ இது சிங்கிள் ஃபேஸு. ரெண்டாவது நம்ம யூரியா லோட் பண்ணுறதுக்காக யூரியா லோடர் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக எஸ்எஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 HP சேம் RPMல நம்ம இண்டக்ஷன் மோட்டார் கொடுத்துருக்கோம். பட் இது ரீஃபேஸில் ரிவர்ஸ் ஃபார்வர்டு ரெண்டுமே யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து 1/2 டன் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ 400 கிலோலேருந்து 450 கிலோ யூரியாவை வந்து இதில் நம்ம லோட் பண்ண முடியும். இது காம்பேக்ட் வந்து 150 kg வந்து கெப்பாசிட்டியில் இது கொடுத்துருக்கோம், நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பர் டே 4 hours க்யூரிங் கொடுப்போம் டெஃப் வாட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் செட்டப் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றின மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் ஐ எம் சூரிய பிரகாசம் ஃப்ரம் வாட்டர் பாயிண்ட் பிரைவேட் லிமிடெட். தேங்க்யூ.